ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வீடியோவை பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒப்பீனியனையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது. பெரியார் இப்படி எதை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை குழந்தை திருமணம். குழந்தை திருமணத்தை தான் பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு. 52வது கேள்வி, நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றியல் அடிக்குரிய சீர் எது? நேரிசை ஆசிரியப்பா, இதுக்கான ஈற்றியல் அடி, கடைசி அடிக்கு என்ன சீர் வரும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப டெப்த்தாக இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க. விடை முச்சீர் என்பது கரெக்டு. 53வது கேள்வி, 2 உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள். உதட்டை குவிச்சு பாருங்கள். 2 உதட்டையும் குவிக்கும் பொழுது என்ன எழுத்து தோன்றும்னு கேட்டிருக்காங்க. விடை உ ஊ. நல்லா பாருங்கள், 2 உதடுகளையும் குவிக்கணும். குவிக்கும்போது பிறக்கும் எழுத்துக்கள் உ ஓ. 54வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஐயோ, முள் குத்திவிட்டதே, இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை இது உணர்ச்சி வாக்கியம். ஐயோ, முள் குத்திவிட்டதே, இது உணர்ச்சி வாக்கியம். 55வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை. இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இது செய்தி வாக்கியம். ஒரு செய்தியாக சொல்கிறாங்க, சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவைன்ட்டு. ஸோ இதில் வந்திருக்கிறது செய்தி வாக்கியம். 56வது கேள்வி, கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல். நிலவு அப்படிங்கிறதுக்கான சொற்களை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று வராது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், இந்து, மதி எல்லாமே நிலவை குறிக்கும். ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கும், நிலவை குறிக்காது. அப்போ இதுதான் தப்பு. 57வது கேள்வி, நெய்தல் திணைக்குரிய தெய்வம். நெய்தல் நிலத்துக்கு என்ன தெய்வம் வரும்னு கேட்டிருக்காங்க. நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும். விடை வருணன் என்பது கரெக்டு. 58வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். விடை அவன் கவிஞன் அல்லன். இதை சரி. அவன் அப்படின்னு சிங்கிள் ஆரம்பிச்சிருக்கு, முடிவும் அல்லன் அப்படின்னு சிங்கிளில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் கரெக்டு. 59வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. இது எவ்வகையான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை செய்யப்பாட்டு வினை வாக்கியம். என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். 60வது கேள்வி, கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படித்தர மூடும். இப்பாடலில் அடிக்கோடிட்டவையில் எவ்வகை தொடை நயம் இடம்பெற்றுள்ளது? கூடும், மூடும், இதில் என்ன தொடை நயம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கடைசியாக வந்ததுன்னா அதை நம்ம இயைபுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்திருக்கிறது இயைபு தான் வந்திருக்கு. 61வது கேள்வி, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இந்த குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. வாரா பொருளாக்கம், அதாவது வாரா, இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். 62வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் வலுவுச் சொற்கள் அற்ற தொடரை கண்டுபிடி. வலுவுச்சொல் இல்லாத தொடர் என்னவோ அதை கேட்டிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பக்க சுவரில் எழுதாதே, இதை சரி.
இடப்பக்க சுவரில் எழுதாதே. இதுதான் சரி. 63வது கேள்வி. கீழ்காணும் கோடிட்ட சொற்களுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயரை காண்க. முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என்னவோ அதை கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதோ ஒன்றில் தான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அறிவறிந்த மக்கட்பேறு, இதுதான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். மக்கட்பேறு, பேறு என்பது தான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். 64வது கேள்வி. வந்தான் நடந்தான், இதிலிருந்து வேர் சொல்லை சுட்டுக. வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். வந்தான் நடந்தான், இதுக்கான விடை வந்தான், இதனுடைய வேர்ச்சொல் வா, நடந்தான், இதனுடைய வேர்ச்சொல் நட. இதை சரி. 65வது கேள்வி. பின்வரும் சொற்களில் ஈறு போதல் விதிப்படியும் இனமிகல் விதிப்படியும் புணரும் பண்பு சொல் எது? ஈறு போதல் அப்படிங்கிற விதி வரணும், இனமிகல் அப்படிங்கிற விதி வரணும். இப்படி 2 விதிக்குட்பட்டு வரக்கூடிய பண்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை சீதா ஆன்சர், கருங்குயில். கருங்குயில் இதை பிரிச்சிங்கன்னா கருமை கூட்டல் குயில்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சேரும்னா ஈறு போதல் நடக்கும், அதாவது மை அப்படிங்கிறது போயிடும். அப்படி போகும்போது கருங்குயில் வரும். இனமிகல் அப்படிங்கிறது மூலமாக இங்கு வரும், கருங்குயில் இப்படி வரும். ஸோ இதுதான் ஆன்சர். 66வது கேள்வி. விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்? விடை தாராபாரதி தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. 67வது கேள்வி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் நகர் என்றழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் நகர் என்றழைக்கப்படுவது மதுரை. மதுரை தான் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ்னு சொல்லுவாங்க. 68வது கேள்வி. கீழ்காணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் எது? கீழே இருக்கிற 4 நூலில் 8 தொகையில் அடங்காத நூல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடை நெடுநெல் வாடை வராது. அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு இது எல்லாமே 8 தொகையில் வரும், நெடுநெல் வாடை வராது. 69வது கேள்வி. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கதரின் வெற்றி. இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் இருக்குங்க. 70வது கேள்வி. நிலத்துக்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துக. 4 நிலத்துக்குரிய ஊர்களை கொடுத்துருக்காங்க, இதை கரெக்டாக பொறுத்தணும். இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி. குறிஞ்சி ஆனமலை, அதாவது மலைப்பகுதியை தான் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. முல்லை, முல்லைக்கு பார்த்தீங்கன்னா காடு, ஆலங்காடு அப்படி சொல்லுவாங்க. மருதம், மருதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோலை, புளியஞ்சோலை வரும். நெய்தல், நெய்தல் கடலோர பகுதி, கோடியக்கரை வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். 71வது கேள்வி. ஆற்றுணா வேண்டுவது இல், இந்த பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன? ஆற்றுணா வேண்டுவது இல், இது பழமொழி. இதில் இருக்கிற ஆற்றுணா என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை வழிநடை உணவு. 72வது கேள்வி. சங்ககால இலக்கியங்கள் யாவை? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சங்ககால இலக்கியம்னு சொல்லணும். விடை 8 தொகை 10 பாட்டு, இரண்டும் சங்ககால இலக்கியங்கள். 73வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது பொருத்தமில்லையோ அதை கண்டுபிடிக்கணும். பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பல மொழியிலும் இடம்பெற்றுள்ளது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பதாகும். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் பொருந்தாதது, மற்ற 3மே கரெக்டு தான். இதில் 1 மட்டும்தான் பொருத்தமில்லாதது. 74வது கேள்வி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே, இப்படி கூறியவர். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே, இப்படி கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அறிஞர் அண்ணா, அவர் தான் சொல்லியிருப்பார். 75வது கேள்வி. குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி. குறவை கூத்துன்னு ஒரு கூத்து இருக்குதுங்க,
அந்த கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை தொண்டகப்பறை. 76வது கேள்வி. கண்ணுல் வினேனியர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப் பெறுபவர்கள். யாரை மாங்குடி மருதனார் கண்ணுல் வினேனியர் அப்படின்னு சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஓவிய கலைஞர்கள். ஓவிய கலைஞர்களை தான் கண்ணுல் வினேனியர்கள்னு சொல்கிறாங்க. 77வது கேள்வி. தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிகவும் பழமையான கோவில் உள்ள ஊர். மிகவும் பழமையான கோவில் இருக்கிற ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பிள்ளையார்பட்டி. 78வது கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் பொருந்தாதது. எலிக்கு பகை பூனை கரெக்டு. நண்டுக்கு பகை நரியும் கொக்கும் இது தப்பு. தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் இது கரெக்டு. நண்டுக்கு பகை நரியும் கொக்குமா? என்னப்பா சம்பந்தம் இல்லாமல் சொல்லி வச்சுருக்கீங்க. அப்போ இதுதான் தப்பு. அடுத்தது 79வது கேள்வி. திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர். திருக்குறளுக்கு அந்த காலத்திலேயே 10 பேர் உரை எழுதினாங்க. அதில் யாரோ ஒருத்தர் வராதவர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே தெரிகிறது. விடை ஜியு போப்பு தான் வரமாட்டார். 80வது கேள்வி. கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக. கவிஞர்கள் கபிலரை புகழ்ந்துருக்காங்க. அதை கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் வாய்மொழி கபிலன் அப்படி சொல்லியிருப்பார். பெருங்குன்றூர் கிளார் நல்லிசை கபிலன் அப்படி சொல்லியிருப்பார். இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொல்லியிருப்பார். மாரோக்கத்து நப்பசல்லையார் பொய்யானாவிர் கபிலன் அப்படி சொல்லியிருப்பார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை டைரெக்டாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 81வது கேள்வி. சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது? கடம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை உடம்பு. கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. 82வது கேள்வி. பொருட்பாலில் பகுக்கப் பெறாத இயல். பொருட்பாலில் பகுக்கப் பெறாத இயல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பாயிரவியல் வராது. 83வது கேள்வி. கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம்லாம் வராது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வரும்னா திருவிளையாடற் புராணம் அதில் வருங்க. அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம் எல்லாமே கம்பராமாயணத்தில் வரும். மதுரை காண்டம் வராது. 84வது கேள்வி. தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது. தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது களப்பிரர்கள் காலம். 85வது கேள்வி. பகை வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்னும் குறளில் கூகை என்பதன் பொருள் யாது? கூகை என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. கூகைனா கோட்டான்னு அர்த்தம். 86வது கேள்வி. அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறது? அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் சொல்லுவாங்க. இதில் வரக்கூடிய அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 8 நூல்களை குறிக்கிறது. 87வது கேள்வி. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. நூல்களையும் ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சமூலத்தை எழுதியவர் காரியாசன். திருவிளையாடற் புராணம் இது எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 எழுதியவர் முன்றுரை அரையனார். ஏலாதி எழுதியவர் கனிமேதாவியார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டி தான் ஆன்சர். 88வது கேள்வி. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஊர்களையும் அதுக்குண்டான சிறப்பு பேரையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும். இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுவது திருச்சிற்றம்பலம். வேதாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுவது திருமறைக்காடு. விருத்தாச்சலம் அப்படின்னு அழைக்கப்படுவது திருமுதுகுன்றம். கடலூர் இதை திருப்பாதிரி புலியூர்னு அழைச்சிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இதை மறு அடிப்படையில் கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். 89வது கேள்வி. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்.
விடை ஜியு போப், அவர் தான் இப்படி சொல்லியிருப்பாருங்க. 90வது கேள்வி, திருவேங்கடத்து அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவேங்கடத்து அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 91வது கேள்வி, கீழே காணப்பெறுவனவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை? எந்தெந்த கூற்றுகள் சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். 4 கூற்று கொடுத்துருக்காங்க. முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார். நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசியம் காத்த செம்மல் எனும் விருதளித்தது. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தார். இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 கரெக்டு, அடுத்து 2 கரெக்டு, மற்ற 2மே தவறு தான். சரிங்களா? அடுத்து 92வது கேள்வி, தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட 2 நூல்கள். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட 2 நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். 93வது கேள்வி, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர். இதே கேள்வியை இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. விடை பேரறிஞர் அண்ணாதுரை. 94வது கேள்வி, பொறுத்துக. நூல்களையும் ஆசிரியர்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார், தேவாரம் இதை பாடியவர் சுந்தரர், சீராபுராணம் இதை பாடியவர் உமரப்புலவர், ரச்சனிய யாத்திரிகம் இதை பாடியவர் கிருஷ்ணபிள்ளை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். 95வது கேள்வி, திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பரிதிமார் கலைஞர். 96வது கேள்வி, பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 சரியாக பொருத்தணும். அதாவது சில தலைவர்களையும் அவங்க சொன்ன கருத்துக்களையும் கொடுத்துருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பி மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்று சொன்னவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று சொல்லியவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 97வது கேள்வி, ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர். ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை கம்பர். 98வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சில அறிஞர்களையும் அவங்க சொன்ன கருத்துக்களையும் கொடுத்துருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையே ஆடவருக்கு உயிர் அப்படி சொல்லக்கூடியது குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்படி சொன்னவர் திருமூலர். முன்னீர் வழக்கம் மகடு ஓடிலை இப்படி சொன்னவர் தொல்காப்பியர். விரல்கள் 10 மூலதனம் இப்படி சொன்னவர் தாராபாரதி. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். 99வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. நூலாசிரியர் மற்றும் நூல்களை கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா எழுதியது எழுத்து, PS ராமையா இவர் எழுதியது நட்சத்திர குழந்தைகள், அசோகமித்திரன் அவர் எழுதியது அப்பாவின் சிநேகிதர், நான் பார்த்த சாரதி இவர் எழுதியது வலம்புரி சங்கு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். 100வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த 50 கேள்விக்கான வீடியோ லிங்கை நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரி, 100வது கேள்வியை பாருங்கள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இப்படி ஒருத்தர் பாடியிருக்காரு. இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ராமலிங்க அடிகளார், அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அதை கூட டச் பண்ணி அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.